ஹலோ ஆல், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சைனீஸ் ரிமைண்டர் தியரம். உங்களோட கிரிப்டோகிராஃபியில் யூனிட் 3ல இருக்கிற ஒரு டாபிக் தான் இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரம். இந்த தியரம்க்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அல்ஜீப்ரா அண்ட் நம்பர் தியரின்ற சப்ஜெக்ட் படிக்கும் போது இந்த தியரம் பேஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் இப்போது நம்மளோட கிரிப்டோகிராஃபியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம இங்கே வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட கொஷின் என்னென்னா, solve and find x for the given set of congruent equations using CRT. CRT is nothing but your Chinese remainder theorem. And you have to state CRT. Okay, சில set of equations உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. X is congruent to 2 under mod 3, X is congruent to 3 under mod 5, X is congruent to 2 under mod 7 அப்படின்னு சொல்லிட்டு question கொடுத்துருக்காங்க. So first நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஆர்டி அதாவது சைனீஸ் ரிமைண்டர் தியரம்னா என்ன அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸ்டேட் அண்ட் சால்வ்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லெட்ஸ் see what is சைனீஸ் ரிமைண்டர் தியரம். ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ஆஃப் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சைனீஸ் ரிமைண்டர் தியரம் says that it is possible to reconstruct integers from their residues modulo a set of pairwise relatively prime moduli. அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ், உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஷனில் யூ வில் ஹாவ் எக்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்க்ரூவென்ட் டு A1 அண்ட் mod M1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிறைய கான்க்ரூவென்ட் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் இங்கே இருக்கிற இன்டீஜர்ஸ் இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனில் நம்ம எழுதுகிறோம். wherein your M1, M2, M3 are the positive integers which are pairwise co-prime. உங்களோட A1, A2, A3 அப்படின்றது நார்மல் எனி இன்டீஜர்ஸ் யூ கேன் ஹாவ். ஓகேவா? ஸோ உங்களோட நோட்ஸ்லையா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ரிசோர்ஸஸ் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த M1 அண்ட் இந்த M1 வந்துட்டு N1ன்னு கொடுத்துருப்பாங்க, Nன்ற ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, N வந்துட்டு Mன்ற ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் மேக் இட் கிளியர் லைக் நீங்கள் எந்த பிளேஸில் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. யூ கேன் யூஸ் எனி வேரியபிள்ஸ் ஓவர் ஹியர். நான் இங்கே வந்துட்டு Mன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அண்ட் உங்களுக்கு வந்துட்டு கீழே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எப்படி நீங்கள் இந்த எக்ஸை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா யூ ஹாவ் அன் ஈக்குவேஷன் விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் equation of your CRT, which is A1 N1 Y1 plus A2 N2 Y2 till how many like எத்தனை equations நீங்கள் வச்சுருந்தாலுமே அது வரைக்கும் you have to find that. Okay, that is what I have written like AK, NK and YK under mod N. ஸோ என்னன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த மாடுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தோடைய ப்ராடக்ட் தான் உங்களுடைய N. N1, N2, N3 அது எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா அந்த பர்டிகுலர் N டிவைடட் பை your corresponding M value. Suppose N1 அப்படின்னா N divided by M1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. And N1 Y1 is congruent to 1 under mod Mi. That is Ni Y I is congruent to 1 under mod Mi. ஸோ இந்த மூணு இந்த 4 ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் we are going to solve the question. ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ சைனீஸ் ரிமைண்டர் தியரமை வச்சு யூ கேன் கெட் வேல்யூஸ் லைக் யூ கேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் த இன்டீஜர்ஸ். நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிற வேல்யூ என்ன எக்ஸ். எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலான்னா அதோட கரெஸ்பாண்டிங் ரெசிடியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு லெஃப்ட் அவுட் வருதோ, என்ன ரிமைண்டர்ஸ் வருதோ அதுதான் ரெசிடியூன்னு சொல்கிறாங்க. அந்த ரெசிடியூஸ் when you do a modulo with a pair of with a set of pairwise relatively prime numbers. relatively prime moduli அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த பேரை எடுத்துக்கிட்டாலுமே their GCD will be 1. அதோட greatest common factor will be 1. that is what is told as pairwise relatively prime moduli. ஸோ ஒரு நம்பரை வந்துட்டு நீங்கள் அதோட ரிமைண்டர்ஸ் வச்சு இன்னொரு பர்டிகுலர் செட் ஆஃப் பேர்வைஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் ஒரு கோப்ரைம் வேல்யூஸை எடுத்து அதோட நீங்கள் மாடுலோ பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் டோல்ட் ஓவர் ஹியர். அண்ட் எஸ், அதுக்கு தான் வந்துட்டு இந்த 4 ஈக்குவேஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கெஸ் த சைனீஸ் ரிமைண்டர் தியரமோடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கொஷனுக்குள்ளே போகலாம். நமக்கு கொடுத்துருக்கிற கொஷன் என்ன? எக்ஸ் இஸ் கான்க்ரூவென்ட் டு 2 under mod 3, எக்ஸ் இஸ் கான்க்ரூவென்ட் டு 3 under mod 5, எக்ஸ் இஸ் கான்க்ரூவென்ட் டு 2 under mod 7. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற கொஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் A1 mod M1
கரெக்டா? அண்ட் தென் மறுபடி இன்னொரு ஈக்குவேஷன் போகும்போது x in the form of a2 mod m2, x in the form of a3 mod m3. ஓகே, ஸோ நம்மளோட சிஆர்டி ஓட ஈக்குவேஷன் என்ன? x is equal to a1 n1 y1 plus a2 n2 y2 plus a3 n3 y3 under mod n. ஸோ இதுதான் நம்மளோட சிஆர்டி ஈக்குவேஷன். கரெக்டா? இப்போ இந்த a1 a2 a3 இங்கிருந்து எடுத்துக்கலாமா? a1 is 2, a2 is 3, a3 is 2. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ n1 கண்டுபிடிக்கணும். n1 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? n தேவை ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போகிறது n வேல்யூ. n வேல்யூ என்னது? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த மாடுலை. ஸோ m1 into m2 into m3. ஓகே, ஸோ m1 வேல்யூ என்ன? 3, m2 வேல்யூ 5, m3 வேல்யூ 7. ஸோ 3 into 5 into 7. So 3 into 5 into 7 will be 35 into 3, which is 105. ஓகே, இப்போ செகண்ட், இப்போ n கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம n1 கண்டுபிடிக்கிறத வச்சு தான் n n1 கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு n தேவை. ஸோ அதனால இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ n1 எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? n1 is equal to n divided by m1. கரெக்டா? அண்ட் n2 is equal to n divided by m2. n3 is equal to n divided by m3. கரெக்டா? இப்போ n என்னது? m1 m2 m3 divided by m1. அப்போ m1 m1 cancel ஆயிட்டு m2 into m3 is going to be your n1. so அப்போ m2 and m3, m2 என்னது? 5, m3 7. so 5 into 7. கரெக்டா? so that will be 35. அடுத்து இதுக்கு வந்துட்டு m1 m2 m3 divided by m2. அப்போ m2 m2 cancel ஆயிட்டு m1 and m3 இருக்கும். அடுத்து m1 m2 m3 divided by m3. so m3 m3 cancel ஆயிட்டு m1 and m2 இருக்கும். so m1 என்ற வேல்யூ என்னது? நம்மளோட ஈக்குவேஷனில் இருக்கும் இல்லையா? m1 என்ற வேல்யூ 3, m2 என்ற வேல்யூ 5, m3 என்ற வேல்யூ 7. so m1 என்ற வேல்யூ என்ன வரும்? it is 3, m3 என்ற வேல்யூ it is 7. so that is 21. m1 உடைய வேல்யூ 3, m2 ஓட வேல்யூ 5, which is 15. ஓகே, ஸோ நம்மளோட n1 n2 n3 மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்மளோட சிஆர்டி ஈக்குவேஷனில் a1 தெரியும், n1 தெரியும். இப்போ y1 y2 y3 நமக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த y1 y2 y3 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு என்ன பார்த்துருந்தோம்? ni yi is congruent to 1 under mod miன்னு பார்த்தோம். கரெக்டா? இந்த ஒரு ஈக்குவேஷனை நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போது வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n1 y1 is congruent to 1 under mod m1. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. n1ன்றது என்ன? நம்மளோட ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சதுல 35ன்னு தெரியும். அப்போது 35 y1 is congruent to 1 under mod m1. m1 உடைய வேல்யூ 3. கரெக்டா? ஸோ இப்போ 35 இதோட இதோட கான்செப்ட் என்னன்னா 35 into some value. அந்த வேல்யூ if you divided by 3 you will get a remainder of 1. ஓகேவா? ஸோ அது எப்படின்னா 35 ஓட நீங்கள் ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அந்த ஆன்சரை if you divided by 3 அதோட ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் இதை வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 35 into 1 is 35. 35 divided by 3 you will get around 11. like 35 divided by 3 னா 11 கோஷன்ட் வரும். 11 னா 33 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2ன்னு வரும். கரெக்டாக? ஸோ 2 நமக்கு வரக்கூடாது, 1 தான் வரணும். அப்போது நெக்ஸ்ட் வேல்யூ போங்க. 35 into 2 which is 70. 70யை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will get 2 then 3 23. ஸோ 3 into 23 will be 16 9. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போ கிடைச்சிருச்சு. அப்போ இந்த 2 தான் நம்மளோட வேல்யூ. அப்போ y1. ஸோ 35 into 2 will give you 1 under mod 3. அப்போ y1 is equal to 2. ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்த வேல்யூ n2 y2 is congruent to 1 under mod m2. n2ன்ற வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 21. ஸோ 21 into some value
will give you 1 under mod m2 oda value 5. So 21 into what was going to give you 1 when you divide it by 5. So 21 into 1 panna 21 nu varum. 21 divided by 5 na 4 in quotient varum. But remainder enna varum 1 nu dhaan varum. Appo y2 is equal to 1. Okay, next y3 value kandupidikalam. n3 y3 is congruent to 1 under mod m3. அப்போ n3 ஓட value 15. 15 into some value will give you 1 under mod 7. அப்போ என்ன பண்ணலாம் 15 into 1 அப்படின்றது என்னது 15 divided by 7 அப்படி நீங்க பண்ணீங்கன்னா 2 ஆல quotient 2 quotient வரும் கரெக்டா அப்போ remainder is 1 அப்போ y3 is equal to 1 கிடைச்சிருச்சா உங்களுக்கு எல்லா வேல்யூமே கிடைச்சிருச்சு a1 n1 y1 a2 n2 y2 a3 n3 y3 and n ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ இத கொண்டு போய் நம்மளோட CRT ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணும் so x is equal to a1 n1 y1 plus a2 n2 y2 plus a3 n3 y3 mod n அப்போ a1 ஓட வேல்யூ क्वेश्चनல இருந்து எடுத்துக்கலாம் like x in the form of a1 x is congruent to a1 mod m1 இருந்துச்சுல அதுல இருந்து a1 வேல்யூ எடுத்துக்கலாம் 2 a2 ஓட வேல்யூ என்னது 3 a3 ஓட வேல்யூ 2 n1 ஓட வேல்யூ என்னது நம்ம கண்டுபிடிச்சது 35 n2 ஓட வேல்யூ 21 n3 ஓட வேல்யூ 15 y1 ஓட வேல்யூ 2 னு கண்டுபிடிச்சோம் y2 ஓட வேல்யூ 1 y3 ஓட வேல்யூ 1 under mod n ஓட வேல்யூ 105 னு கண்டுபிடிச்சிரணும் like 3 into 5 into 7 னு பண்ணி அத கண்டுபிடிச்சிரணும் so இதை நீங்க solve பண்ணீங்க அப்படினா you will get here 140 you will get here 63 here you will get 30 under mod 105 so இதை நீங்க add பண்ணீங்க அப்படினா you will get 233 under mod 105 okay 233 இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா உங்களோட கால்குலேட்டர்ல 233 divide by 105 பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் like you will get 2.219 and so இதுல என்ன பண்ணுவீங்கன்னா இந்த first value மட்டும் எடுத்துக்கோங்க டெசிமலுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ not first value டெசிமலுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க 105 into 2 பண்ணுங்க அப்போ you will get 210 கரெக்ட்டா இப்போ இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுங்க 233 minus 210 அப்போ பண்ணீங்கனா என்ன வரும் உங்களுக்கு you will get 23 your answer is going to be 23 so இப்படி தான் நீங்க mod கண்டுபிடிக்கணும் அப்போ 23 தான் ஆன்சர் x is equal to 23 so this is how you will be finding your integer your x value using CRT Chinese remainder theorem வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் thank you